ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உமன்ஸ் டே, அதாவது உமன்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வருது. இந்த வீக்கில் பப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறோம். அந்த ட்ராயிங்கை உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஸ்கெட்ச் வரைஞ்சதை பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு பென்சில் ஷேடிங் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் அவுட்லைன் ஆல்ரெடி பார்ட் 1ல் வரைஞ்சிருக்கோம். இப்போ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸை எப்படி ஷேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே 5B பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். 5B பென்சிலை வச்சு லைட்டாக எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்துட்டுருக்கு. பாருங்கள், அவங்களுடைய கிளாத், அதாவது மேலில் உள்ள துணிகள் எல்லாமே எங்கெங்கே சுருக்குகள் இருக்குமோ அங்கெல்லாம் டார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளிச்சம் தெரியாத இடத்துல லைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க கையில் உள்ள குழந்தைகளில் உள்ள துணிகளை மட்டும் நல்லா இப்போ நம்ம ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், எங்கெங்கே அதாவது சுருக்கங்கள் இருந்து அது டீப்பாக உள்ளே போயிருக்கோ அந்த இடம்லாம் நல்லா டார்க் பண்ணுறோம், மற்ற இடங்களில் கொஞ்சம் லைட் பண்ணுறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக வரைஞ்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வச்சுருக்கிற துணியை நிறைய மடிப்புகள் இருக்குது. அந்த மடிப்புகள் எல்லாம் நம்ம இந்த ஷேடிங்கில் காமிச்சிட்ருக்குறோம். இது ஃபுல்லாகவே 5B பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. உங்களுடைய கற்பனை திறனில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதே மாதிரி வரைஞ்சி பார்க்கலாம். இது நம்ம கற்பனையில் உள்ளது தான். எதையுமே மிங்கிள் பண்ணாமல், அதாவது எந்த ஒரு ஆக்டரோ எந்த ஒரு சோசியல் லீடரோ ஃபேஸ் இல்லாமல் நம்ம ஒரு கற்பனையில் ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பெண் என்னென்ன வேலை பார்க்கிறார்கள், என்னென்ன அவங்க படித்து முடிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத, அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு தத்ரூபமாக ஒரு படம் கற்பனையில் வரைஞ்சிருக்கிறோம். அவங்களுடைய கோட், மேலே உள்ள கோட்டை தான் நம்ம ஷேடிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெல்ட் பாருங்கள், பெல்ட்டு, அப்புறம் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒன் சைட் ஃபுல்லாக உள்ள டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கு 5B பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இதுவரை ஒரு 300 வீடியோஸ் போட்டாச்சு. 300 வீடியோஸில் ரொம்ப நல்ல நல்ல வீடியோகள், சிம்பிளாகவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணுறதுக்காக இருக்குது. நாட் வரைத பீப்புளுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஆக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, சிங்கர்ஸ், இந்தியன் சிங்கர்ஸு, அப்புறம் சோசியல் லீடர்ஸு, இதே போல் நிறைய ப்ளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதிலெல்லாம் போய் பார்த்திங்கனாலே நல்லா பண்ணலாம். அனிமல்ஸ் ட்ராயிங்ஸ் தான் தத்ரூபமாக நிறைய வரைஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கனாலே நிறைய வரைய கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம சேனல் ஆரம்பித்து செகண்ட் உமன்ஸ் டே. ஃபஸ்ட் உமன்ஸ் டேஸில் அன்னை தெரசா படத்தை பெண்ணாலேயே இல்லை ஷேடிங் இது பண்ணியிருக்கிறோம், ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் இயர்னால் இந்த வருஷம் இதே மாதிரி என்னுடைய கற்பனை திறனில் ஒரு இதை வரைஞ்சிருக்கிறோம், உமன்ஸ் படத்தை. இது ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. பாருங்கள், ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்படியே பேக்கில் உள்ள அந்த ரெக்கைகள் ப்ளஸ் கைகளை ஷேடிங் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். பாருங்கள், இந்த கையில் பாட்டம், அதாவது டாப்பில் ஃபுல்லாக வெளிச்சம் தெரியும். பாட்டமில் கொஞ்சம் பிளாக் தெரியும். அதனால் இந்த அப்படியே பாட்டமில் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு மூணாவது கை. இந்த மூணாவது கையை பார்த்திங்கன்னா கற்பனையில் உள்ள மூணாவது கையை நம்ம ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கைகளில் ஒன் சைடாக நம்ம ஷேடிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒவ்வொன்றும் வரைய ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அப்புறம் அவங்களுடைய பையனுடைய கைகளை ஒன் சைடாக ஷேடிங் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த டிஷர்ட்டில் உள்ள கோடுகள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரையக்கூடாது, கொஞ்சம் நல்ல இதாக வரையணும், அதாவது லைனாக போட்டு வரைஞ்சிட்ருக்கணும். பாருங்கள், ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கு. பாருங்கள், அவங்க பையனுடைய கைகள் எல்லாம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அவங்க டிஷர்ட்டில் உள்ள அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வரைஞ்சிட்ருக்குறோம். அவங்களுடைய ஹேர், அதாவது பையனுடைய ஹேரை பாதி பிளாக்கு, கொஞ்சம் அங்கே டாப்பில் தெரியுது கொஞ்சம் இதாக பண்ணிகிட்ருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் அவருடைய டிஷர்ட், அவர் பையனுடைய டிஷர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அவர் வச்சுருக்கிற அந்த கூடை, அதாவது பூக்கூடை, அதாவது ஃப்ளவர்ஸுக்குள்ளே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து நல்லா ஷேடிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபேண்டை ஷேடிங் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம இப்போது அந்த லேடிக்கு உள்ள ரைட் சைடு, அவங்களுக்கு ரைட் சைடுக்கு வந்தாச்சு. ஸோ அதனுடைய ரெக்கைகளெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் கைகள் அப்படியே கண்டினியூ மேலேருந்து கீழே வர ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கை வந்து இப்படி மேலே வைக்கையில் என்ன ஆகுது, அந்த ஆல்ரெடி பழசு பண்ணதெல்லாம் கொஞ்சம் இதாகுது. அதனால் கொஞ்சம் கையை கொஞ்சம் மேலே அப் பண்ணிவிட்டு வரீங்க, அப்போது கொஞ்சம் சூப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பு, அந்த கேப்பு ஷேடிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாக்டர் கை. இந்த டாக்டர் கைக்கு மட்டும் நான் பேங்கிள்ஸ் போடலை, ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பேங்கிள்ஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் அப்படி பண்ணியிருக்கிறேன். அதில் பேங்கிள்ஸ் எதுவும் போடல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமையல் பண்ணுற கைகளை வந்து நம்ம ஷேடிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். டாக்டர் கை முடிஞ்சது. அப்புறம் சமையல் பண்ணுற கைகள், அதில் வந்து ஒரு தோசைக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை, கரண்டிகள் எல்லாமே நம்ம பென்சிலில் பண்ணிகிட்ருக்கோம், ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கைகள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ரெக்கைகள் எல்லாமே நல்ல அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதே போல் சுருக்கமாக நல்லா அழகாக பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் 0.5 திக்னஸில் உள்ள 8B பென்சிலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை போடையிலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக நிறைய டார்க்னஸ் கிடைக்குது பாருங்கள். அவங்க ஹேர்லேருந்து ஆரம்பித்து அங்கங்கே சின்ன லைன்கள் எல்லாம் டார்க் பண்ணனாலே உங்களுக்கு அந்த படம் வந்து கொஞ்சம் அப் பண்ணி கொடுக்கும், அதாவது மேலே ஏற்றி கொடுக்கும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கு பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும். சில இடங்களில் மட்டும் அப்படியே டார்க் பண்ணிங்கனாலே போதும், அந்த ட்ராயிங் வந்து இன்னும் ஒரு மெருகூட்டும், மேலே கொஞ்சம் அப் பண்ணி காமிக்கும். பாருங்கள், அந்த பிளாக்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க் பிளாக் பண்ணையில் என்ன ஆகுது, ட்ராயிங்கு வேறு ஒரு லுக்கு கொடுக்குது பாருங்கள். ஸோ அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தத்ரூபமாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப அழகாகவே பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அந்த குழந்தை, அதாவது அவங்க பையனுக்கு அதே போல் சில இடங்களில் டார்க் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி டார்க்காக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணோம்னாலே படம் வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அவங்களுக்கு ஷூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கைகள் எல்லாம் ஒரு கார்னர் மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நம்ம சேனல் வீடியோ ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல்